திமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் தொடங்கிய முதல் நாளிலேயே கிருஷ்ணகிரி தொகுதியை காங்கிரசுக்கு விட்டுக் கொடுக்க கூடாது என்று நிர்வாகிகள் முட்டுக்கட்டை போட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சு உட்பட பல்வேறு விவகாரங்களுக்கு திமுக பிரத்யேகமாக குழு அமைத்துள்ளது. மேலும் தொகுதி நிலவரம் குறித்து கேட்டறிய சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் ஜனவரி 24 முதல் ஏப்ரல் 5 வரை காலை மாலை என இருவேளை கட்சி நிர்வாகிகளுடனான சந்திப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி நேற்று கிருஷ்ணகிரி திருவள்ளூர் திமுக நிர்வாகிகளுடனான சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் RS பாரதி ஆகியோர் கொண்டு அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தலைமையில் நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்றது. அதில் கிருஷ்ணகிரி தொகுதியில் திமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறிய கட்சி நிர்வாகிகள் இந்த முறை கூட்டணி கட்சியினருக்கு தொகுதியை விட்டுத்தரக்கூடாது என்று வலியுறுத்தியதாக தெரிகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி நின்று வெற்றி பெற்ற நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுத்தரக்கூடாது என்ற கோரிக்கையை திமுக தலைமை ஏற்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதனிடையே கூட்டம் முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் இந்தியா கூட்டணி இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அகில இந்திய ரீதியில் இப்போ ஸ்டார்டிங் தான் ஆரம்பிச்சிருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்தியா கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியாக அமையும். திமுக நிர்வாகிகள் தொகுதியில் உள்ள நிறை குறைகளை எடுத்துக் கூறியதாக நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகியும் அமைச்சருமான KN நேரு தெரிவித்தார். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது என்று எல்லா ஒன்றிய செயலாளரும் மாவட்ட செயலாளரும் சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒருத்தருக்கு சின்ன ஒரு எந்த இடத்துல பணி தொய்வாக இருக்கிறது, எந்த இடத்துல நன்றாக இருக்கிறது என்பதை காட்டி அவங்களையும் உற்சாகப்படுத்தி பணியை விரைவுபடுத்துவதற்காக நம்முடைய இளைஞரணி செயலாளர் பேசியிருக்கிறார். கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் புதுச்சேரி உட்பட 10 தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டன. இதில் தேனி தொகுதியை தவிர மற்ற 9 தொகுதிகளில் காங்கிரஸ் வென்றது. இம்முறை திமுக கூட்டணியில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட மேலும் சில கட்சிகள் சேரும் என தெரிகிறது. அதே நேரத்தில் கடந்த முறையை விட அதிக தொகுதிகளில் போட்டியிட திமுக திட்டமிடுவதாகவும் கூறப்படுகிறது. இச்சூழ்நிலையில்தான் முதல் நாள் ஆலோசனையிலேயே கிருஷ்ணகிரி தொகுதி மீது திமுகவினர் கண் வைத்துள்ளது அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.